Hi friends, this is பூபதி. இந்த வீடியோவில் பேடிஎம் போஸ்ட்பெய்ட்னா என்ன, அதோட யூசேஜ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பேடிஎம் போஸ்ட்பெய்டுங்கிறது வந்து கிரெடிட் கார்டு மாதிரி தான். இந்த மாதம் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம வந்து பே பண்ணுவோம். இது ஈஸியாக நம்ம வந்து பேடிஎம் ஆப்லேயே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தோம்னா, இது வந்து ஒவ்வொருத்தரோட யூசேஜ் பொறுத்து. ஸோ பேடிஎம்மில் வந்து நம்ம எவ்வளோ வந்து யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பேடிஎம் போஸ்ட்பெய்ட் லிமிட் வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தா 12,500. ஸோ இது வந்து இது வந்து மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுப்பாங்க. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி யூசேஜ். பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பேடிஎம் போஸ்ட்பெய்ட் சர்ச் பண்ணோம்னா அந்த ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அதை கிளிக் பண்ணதுமே நமக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆக்டிவேட்னு கொடுத்தா ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ எவ்வளோ கிரெடிட் லிமிட் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நான் வந்து அந்த ஆப் வந்து ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் சர்ச் ஆப்ஷனில் பேடிஎம் போஸ்ட்பெய்ட், ஸோ போஸ்ட்பெய்ட் டைப் பண்ணாவே நமக்கு வந்துடும் நமக்கு. ஸோ பேடிஎம் போஸ்ட்பெய்டு, ஸோ எனக்கு வந்து 12,500, எனக்கு வந்து 12,500 வந்து எனக்கு கிரெடிட் லிமிட் எனக்கு. ஸோ நம்ம வந்து இது வந்து இந்த மாதம் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பில் வந்து ஜென்ரேட் ஆயிரும். 7th நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய மொபைலில் வந்து ப்ரீபெய்ட், போஸ்ட்பெய்ட், டிடிஹெச், ப்ராட்பேண்ட், லேண்ட்லைன், ஸோ நம்ம ட்ரெயின் புக் பண்ணுறது, ஃப்ளைட்டு, இது வேணால் புக் பண்ணிக்கலாம். ஸோ பேடிஎம் மால் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கீழே வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பெட்ரோல் போகிறதுக்கு, க்ரோசரிக்கு, எல்லாத்துக்குமே ரெஸ்டாரண்ட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ 12,500 வந்து லிமிட்டு. இப்போ சப்போஸ் நான் வந்து 10,000 வந்து ஏதாவது யூஸ் பண்ணிட்டேன்னா அந்த 10,000 வந்து நான் இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணால் எனக்கு இந்த இஎம்ஐ ஆப்ஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்துடும். நான் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பாஸ்புக் வழியாக எவ்வளோ யூசேஜ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பாஸ்புக்கில் வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ மந்த்லி வந்து நம்ம எப்படி வந்து பே பண்ண போகிறோம்னா, நமக்கு வந்து ஆப்ஷன் அங்கேயே வரும், நமக்கு பேங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம வந்து எவ்வளவு பெண்டிங் அமௌண்ட், அந்த பெண்டிங் அமௌண்ட் வந்து நம்ம டேரெக்டாக இங்கேருந்து பே பண்ணிடலாம் நம்ம. ஸோ நம்ம வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்ம ஆட் பண்ணி வச்சோம்னா பேங்க் அக்கௌண்ட் வழியாக பே பண்ணிக்கலாம். இல்லை வந்து வேலெட்டில் இருந்துன்னா வேலெட் வழியாகவும் நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு 398 rupees வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அமௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேன்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்து வேலெட் வழியாகவும் இல்லை என்னோடய அக்கௌண்ட் நான் ஆட் பண்ணி வச்சுக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட் வழியாகவும் நான் வந்து பே பண்ணிக்கலாம். எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பில்லு வந்து ஜென்ரேட் ஆகும். 7th வந்து பே பண்ணணும். சப்போஸ் 7th மேலே நம்ம வந்து பே பண்ணலைன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து லேட் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்டு வந்து நம்ம வந்து கிரெடிட் லிமிட் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்பராக டியூ வந்து பே பண்ணிட்டோம்னா நமக்கு இது வந்து நம்ம லோன் வந்து நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு 1 lakh வரைக்கும் மோர் தென் 2 lakh அந்த மாதிரி வந்து லோன் வந்து இதுலேயே ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இது எப்படி வந்து அவைல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து ரீசார்ஜ் வந்து என்னோடய மொபைல் பண்ணணும். நான் இதில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பேடிஎம்மில் ப்ரீபெய்ட் அண்ட் போஸ்ட்பெய்ட் கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து ப்ரீபெய்ட் நம்பர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ப்ரீபெய்ட் நம்பர் சூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து போஸ்ட்பெய்ட் வழியாக பே பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இதில் வந்து எனக்கு ரீசார்ஜ் வந்து நான் பண்ண போகிறேன் இதில். ஸோ இன்னும் 399 அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். 399 செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு ரீசார்ஜ். கீழே ஆப்ஷன் ப்ரொசீட் டு பே 399. அந்த டீல்ஸ் எல்லாம் லோட் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படியே. ஸோ கிளிக் பண்ணது கீழே வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ இன்னும் பேங்க் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாம் இருக்குது. கீழே வந்து கார்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் கிரெடிட் கார்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே வந்து பார்த்தா பேடிஎம் போஸ்ட்பெய்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, யூட்டிலிட்டி பில்ஸ் எல்லாம் பே பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பேடிஎம் போஸ்ட்பெய்ட் நான் கிளிக் பண்ணேன். பே 398 வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணதையுமே ஸோ எனக்கு இம்மீடியட்டாக எனக்கு வந்து என்னோடய மொபைல் வந்து ரீசார்ஜ் ஆகிடுது இம்மீடியட்டாக. ஸோ ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ
ஸோ நான் இதில் பின்னாடி போயிட்டு நம்ம இந்த பாஸ்புக்கில் போயிட்டு என்னோடய பேடிஎம் போஸ்ட்பெய்டில் அதில் பாஸ்புக் இருக்குது, அந்த ஆப்ஷனில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதையுமே நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து டெடக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து பே பண்ண போதும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.